ஏங்க என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? காலையில நம்ம 2 பேருக்கு போட்டு குடிச்ச காஃபியோட மீதி டிகாஷன் தான் சாயந்தரமும். நான் 2 பேருக்கு தான் டிகாஷன் வச்சிருக்கிறேன். வரவங்களுக்கெல்லாம் போட்டு குடுத்துட்டு இருக்க முடியுமா? வேற வேலை இல்ல எனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்ட கணவன் வாயை மூடிக்கிட்டாருங்களாம், எந்த வார்த்தையும் சொல்லலையாம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கணவர் தன்னுடைய பழைய நண்பர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார் இல்லைங்களா, அவருடைய வீட்டுக்கு போனாருங்களாம். அப்ப அதே மாதிரி மணி 4:30லேருந்து 5ங்களாம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களாம். சமையல் அறைக்கு பக்கத்துல பூஜை அறை இருந்துச்சுங்களா, அங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சா. வீடு ஃபுல்லா சாம்பிராணி, ஊதுவத்தி, மலர்கள், விளக்குகள் ஏத்தி ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வீடு லட்சுமிகரமா இருந்துச்சுங்களாம். இவர் நண்பரோட சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, லக்ஷ்மி பால் பாயசத்தை எடுத்துட்டு வந்து இவரு குடுமா அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே இவர் தயக்கத்தோட அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். இல்ல இல்ல, என்னுடைய மனைவி ரொம்ப அருமையா பால் பாயசம் வைப்பாங்க, நீங்க அதை சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். கொஞ்ச நேரத்திலேயே மனைவி 2 டம்ளர் பால் பாயசத்தோட வந்து 2 பேருக்கும் கொடுத்தாங்களாம் புன்சிரிப்போட. இவர் குடிச்சு பார்த்தாருங்களாம், அவ்வளோ அருமையா இருந்துச்சாம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் மனசு. உடனே அவருடைய நண்பருடைய மனைவியை பார்த்து இவர் சொன்னாருங்களாம், உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிரிப்போடு உள்ளே போயிட்டாங்களாம். இந்த நண்பர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான், அவருடைய மோட்டார் பைக்குடைய சாவி கொத்த அந்த மேஜையிலேயே வச்சுட்டாருன்ட்டு.